நீங்கள் கொரட்டூர் மாதனாகுப்பம் சர்க்கிளில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு சைடும் ரோடு அவைலபிலிட்டி இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் 20 அடி ரோடும், வெஸ்டர்ன் சைடில் 24 அடி ரோடோட அவைலபிலிட்டி. நல்லா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கவர் ஆயிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி 27 அடி ஃப்ரண்டேஜும் உள்ள இன்னர் லென்த்தில் 40 அடியோட அவைலபிலிட்டி இருக்குது. 1080 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. இதோட ரேட்டு 64,80,000 ரூபாய் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு ஒரு பாதி வாங்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 27 அடியும் உள்ள இன்னர் லென்த்தில் 40 அடியாகவும் பிரித்து தரலாம். நீங்கள் பேங்க் லோன் மூலிமா வாங்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்தே உங்களுக்கு பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் 70 to 80% வரையும் அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த ஏரியாவில் உங்களுக்கு மழைநீர் வடிகால்வா எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜ் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேசிங் டபுள் சைடும் ரோடு அவைலபிலிட்டி இருக்குது. ஒரு சின்ன பார்ஷியல் லேண்டு 1080 ஸ்கொயர் ஃபீட்டே ரெண்டு சைடில் ரோடு கிடைக்காது. நம்ம சைட்லேருந்து சோகாயக்கா காலேஜ், சதீஷ் பாலாஜி ஸ்கூல் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அவைலபிள் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் கெனல் ரோடு வழியாக ஆர்ச்சி ஸ்ப்ரிங் அலைன்ஸ், பாடி, அண்ணா நகர் எல்லாம் ரீச் ஆகிட முடியும். 5 to 10 மினிட்ஸில் டிரைவிங் டைமிங்லேயே ரீச் ஆகிடலாம். நம்ம சைட்லேருந்து ஃபேமஸான வேலம்மாள் ஸ்கூல், இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் ரீச் ஆகிடலாம். இப்போ பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வீடு கட்டி தரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதே லொக்கேஷனில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடு பொறுத்த வரைக்கும் வித்தின் 4 monthஸில் எங்கள் டீம்லேருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். அதுக்கு பேங்க் லோனும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம். இதில் உங்களுக்கு 542 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட ரேட்டு 33 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாதியாக பிரித்து வாங்கணும்னு நினச்சா கூட பாதியாக ஸ்பிட்டப் பண்ணி தருவாங்க. மாதனாகுப்பம் சர்க்கிளில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.